ஹலோ பைக் லவ்வர்ஸ், மோட்டோ லாக் லவ்வர்ஸ், பைக் ரைட் லவ்வர்ஸ், ரோடு ட்ரிப் லவ்வர்ஸ், அதே மாதிரி ஊர் சுற்றுற லவ்வர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் வணக்கம் வணக்கம். இது யூனிகார்ன் ட்ராவல் ரைடர் அப்படின்ற ஒரு புதிய யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனல் நான் ஆரம்பித்ததுக்கான மெயின் காரணம், இதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தேன். அதுக்கு பேர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் ஞாபகம் வச்சுருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். அப்படி சொல்லிட்டிங்கன்னா ஓகே, ஓரளவு மக்கள் மத்தியில் நம்மளும் ரீச் ஆகிருக்கோன்னு நான் நினச்சிக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் வச்சுருந்தேன், ஒரு டீசெண்டான சப்ஸ்கிரைபர் தான் இருந்தாங்க. அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஸோ அதையும் எல்லாமே பொறுமையாக நம்ம கொஞ்ச நாள் போக 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 பார்ப்போம். இது யூனிகார்ன் ட்ராவல் ரைடர் முன்னாடியே சொல்லிட்டேன். ஷார்ட் ஃபார்மாக ஒரு செல்ல நேமாக யூடிஆர் அப்படின்னு வச்சுருக்கேன். யூடிஆர் டீம், நம்ம எல்லாருமே இன்னிலேருந்து யூடிஆர் டீம், யூனிகார்ன் ட்ராவல் ரைடர். ஓகேங்களா? நம்ம இனிமேல் இந்த சேனலில் போடுற எல்லா வீடியோலையும் நம்ம இந்த யூனிகார்ன் பைக்கில் தான் ட்ராவல் பண்ணி வீடியோ போட போகிறோம். யூனிகார்ன் பைக் மட்டும்தான், வேறு எதுலேயும் நம்ம ட்ராவல் பண்ண போகிறதில்ல. நம்ம எங்கே போனாலும், ஏன் நம்ம லே லடாக் போனால் கூட நம்ம யூனிகார்னில் தான் போக போகிறோம். யூனிகார்னில் வச்சு மட்டும்தான் நம்ம ட்ராவல் பண்ணி போட போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் யூனிகார்ன் லவ்வர்ஸ் அண்டு ட்ராவல் லவ்வர்ஸ், இந்த மாதிரி ரோட் ட்ரிப்பு விரும்புகிறவங்க, இயற்கை விரும்புகிறவங்க, இந்த மாதிரி நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு லெவலான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வரப்போகுது. நிறையா பிளான் வச்சுருக்கிறேன். இந்த யூனிகார்ன் பைக்கை வச்சு நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறோம். இந்த பைக்கோட திறன் எல்லாமே உங்களுக்கு தெரியும், நிறையா யூடியூப் சேனலில் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அதெல்லாம் பற்றி கவலையே இல்லை. இந்த பைக்கோட ஃபுல் எஃபிஷியன்சி, அதாவது இந்த பைக்கோட ஜூஸு ஃபுல்லாக நம்ம இந்த சேனல் வழியாக குடிக்க போகிறோம். நீங்களும் என் வீடியோவை பார்த்து அது மூலமாக இந்த பைக்கில் போகிற எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து, இந்த பைக் நம்ம எங்கெல்லாம் பண்ண போகிறோம், எப்படிலாம் கண்டென்ட் போட போகிறோம், எங்கெல்லாம் ஊர் சுற்ற போகிறோம், எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சாரி, ஊர் சுற்ற போகிறோன்னு சொல்லிட்டேன், ஒரு ஹிண்ட் நானே கொடுத்துட்டேன். ஓகே ஃபைன், பரவாயில்ல. இப்போ இந்த நாள் இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம எங்கே போக போகிறோம்னா, நான் என் ஆஃபீஸ் தான் போகிறேன். பட் ஆஃபீஸ் ரெகுலராக போகிற நம்ம லோக்கல் ஆஃபீஸ் கிடையாது. இங்கேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் தள்ளி ட்ராவல் பண்ணி போகணும் அந்த ஆஃபீஸ்க்கு. இது இன்னொரு பிரான்ச்சு. ஸோ அங்கே தான் நான் போய்கிட்டு இருக்கேன். எங்கன்னு சொல்கிறேன், மதுரை தான் போகிறேன். என்னோடய நேட்டிவ் திண்டுக்கல் தான். திண்டுக்கல்லில் தான் என்னோடய ஒர்க்கிங் ஆஃபீஸ் இருக்குது. பட் இப்போ மதுரைக்கு மதுரை பிரான்ச்சுக்கு ஒரு ஒர்க்காக போயிட்டுருக்கேன். ஸோ நம்ம மதுரை தான் போகிறோம். கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர். நம்ம நான் ஸ்டாப்பாக தான் போகிறோம் பைக்கில். நம்ம எங்கேயும் ஸ்டாப் பண்ண போகிறதெல்லாம் கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ போடுற ஃபஸ்ட்டு கண்டென்ட்டு. பைக் ஃபியூயல் கம்மியாக இருக்குது. ஃபியூயல் போட மட்டும் ஒரு இடத்துல நிப்பாட்டுவேன். மற்றபடி நம்ம நான் ஸ்டாப்பாக வண்டியை முறுக்கிட்டு தான் போகிறோம். க்ரூசிங் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 80 to 90. கொஞ்சம் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 90. மற்றபடி நார்மலாக 80ல் க்ரூஸ் பண்ணிட்டு போகிறோம். லாரிக்காரன் இண்டிகேட்டர் போட்டிருக்காரு. பட்டு அங்கிட்டு வளைஞ்சதுக்கு போட்ட இண்டிகேட்டரா? அன்னைக்கு கொஞ்சம் கேப் கொடுத்தீங்கன்னா தம்பி போயிடுவேன். நீங்கள் தர்ற மாதிரி தரல. ஓகே, நம்ம இந்த கேப்பில் போயிடுவோம். என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம்? நம்ம மதுரையை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். திண்டுக்கல் டு மதுரை. திண்டுக்கல் டு மதுரை கிலோமீட்டர் கம்மி தான், எனக்கு தெரிஞ்சு 60 கூட வராது. பட் நம்ம மதுரையை தாண்டி திருமங்கலம் கிட்ட போகிறோம். என் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து திண்டுக்கல் டு, அதாவது எங்கள் வீட்டிலேருந்து அந்த மதுரை ஆஃபீஸ்க்கு 80 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக போகிறோம். 80 to 90 க்ரூசிங் ஸ்பீடு. ஃபியூயல் போகிறதுக்கு மட்டும் ஒரு இடத்துல நிப்பாட்டுவேன். நம்ம எவ்வளோ நேரத்தில் போகலான்னு பார்க்கலாம். நான் வீட்டில் கிளம்புனது 7:35. பாப்பா நல்ல வேலை, பாப்பா நின்ட்டாங்க. நான் வீட்டில் கிளம்புனது 7:35. இப்போ 5 நிமிஷம் ஆச்சு, 7:40 ஆச்சு. ஸோ நம்ம எவ்வளோ நேரத்தில் நம்ம அந்த மதுரை பிரான்ச்சுக்கு போகிறோன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். உண்மையிலே ரொம்ப உங்களுக்கு க்ரிப்பாக வைக்கிற கண்டென்ட் இல்லைன்னா கூட, சும்மா ரிலாக்ஸாக இருக்கிறவங்க, சும்மா லைட்டாக போர் அடிக்குதுன்னு நினைக்கிறவங்க, கொஞ்சம் ட்ராவல்லாம் பிடிக்கும், மோட்டோ விளாகிங் பிடிக்கும், ட்ராவல் பண்ணாலே எனக்கு ஓகே. பட்டு இப்போதைக்கு என்னால் பண்ண முடியல, என் சுச்சுவேஷன் அப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா என் வீடியோ பாருங்கள். உங்களுக்கும் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண ஒரு அனுபவம் கிடைக்கும். அதில் 100% கேரண்டியாக இருக்கேன். பட் நம்ம அப்படியே இன்ட்ரெஸ்ட்டாக ஆச்சா ஊச்சான் தம்ப்ளைனில் வைக்கிற கம்ப்ளைண்ட் கண்டென்ட்லாம் போட மாட்டோம்.
நமக்கு அது தேவையும் இல்லை. நம்ம எப்பயும் போல் நம்ம லைஃப்பில் நடக்கிற விஷயத்த, நம்ம ட்ராவல் பண்ணுற விஷயத்த, அதுவும் இந்த செல்லக்குட்டி யூனிகார்னில் நம்ம பண்ணுற விஷயத்த அப்படியே ஸ்மூத்தாக போட போகிறேன். ஸோ இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுங்க. மெயினாக வந்து இந்த சேனல் வந்து யூனிகார்ன் லவ்வர்ஸ், யூனிகார்ன் பைக்கை பிடிக்காதவங்க எனக்கு தெரிஞ்சு யாரும் கிடையாது. நோ ஹேட்டர் பைக்னால் நம்ம யூனிகார்ன் பைக் தான். ஸோ அதை லவ் பண்ணுற எல்லாருக்குமே இந்த சேனல் ட்ரீட்டாக தான் இருக்கும். ஏன்னா இந்த வண்டியை வச்சு தான் நம்ம சுத்த போகிறோம். இந்த சேனல் ஆரம்பிக்கிறப்ப நம்ம யூனிகார்ன் பைக்கோட மைலேஜ் பார்த்திங்கன்னா 29,036 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அதாவது 29,000 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க, ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. 36ன்றது கணக்கு இல்லை, விட்டுறலாம். 29,000 கிலோமீட்டர் இந்த வண்டி ஓடி இருக்குது இந்த சேனல் ஆரம்பிக்கிறப்ப. இது எங்கே போகும், எப்படி போகும், எவ்வளோ கிலோமீட்டர் ஓடும், எனக்கு தெரிஞ்ச அசால்ட்டாக நான் நல்லா மெயின்டைன் பண்ணுறதுனால 1,00,000 கிலோமீட்டர்லாம் தூக்கி எரிஞ்சிடலாம். அது வரையும் இந்த கிலோமீட்டர் ஓடுறது ஃபுல்லாக, நம்ம ஊர் சுற்றுறது ஃபுல்லாக நம்ம சேனலில் வந்து வீடியோவாக போடப்படும். ஃபுல்லாக தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி பாருங்கள். வீடியோஸ் வரும். நான் ஒர்க் லைஃப்பில் இருக்கிறனால வீடியோஸ் வந்து என்னால் கமிட்மெண்ட் கொடுத்து போட முடியாது. இந்த டைமுக்கு வரும், ஆன் டைமில் வரும், அப்படி இப்படிலாம் போட முடியாது. நான் வீடியோ எடுப்பேன், டைம் இருக்கப்போ எடிட் பண்ணி டக்குன்னு போட்டுருவேன். பட் ஆனால் எப்படியும் வந்து வாரத்தில் ஒரு வீடியோவாச்சும் போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்குல்ல. ஸோ வந்து வாரத்தில் ஒரு நாளாக ஒரு வீடியோவாச்சும் நான் போட ட்ரை பண்ணுறேன். எப்படியாச்சும் ஏதோ ஒரு கண்டென்ட்டு, ஒரு 10 நிமிஷமோ இல்லை ஒரு 1/4 மணி நேரமோ ஏதோ ஒரு கண்டென்ட்டு நம்ம. ஆனால் பட்டு ஏதோ ஒரு கண்டென்ட்னால் சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு அப்படியே வள அதெல்லாம் கிடையாது. நம்ம பைக்கில் போகிற மாதிரி எங்கேயாச்சும் பைக் எடுத்துகிட்டு போனோம்னா அப்படியே கேமரா ஆன் பண்ணி விளாக் பண்ணிடுவோம். அதுதான் நம்மளோட கான்செப்ட்டு. இந்த வே வந்து, இந்த கண்டென்ட் வே வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நம்ம சேனலை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்து ட்ராவல் பண்ணுறது, ரோட் ட்ரிப்பு, இந்த மாதிரி வீடியோலாம் பிடிக்கும்னா அவங்களுக்கு அப்படியே இந்த சேனலை ஷேர் பண்ணி விட்ருங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்க்ராப்லேருந்து ஆரம்பிக்கிறோம். 0 சப்ஸ்கிரைபர். ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க நம்ம சேனலில். அது யாருன்னா, அது என்னோடய இன்னொரு ஐடி தான், என் ஒய்ஃபோட மெயில் ஐடி. ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர். ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம ஸ்க்ராப்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி தானே. தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க. க்ரூசிங் ஸ்பீடு 80 to 90 தான். அப்படியே பட்டர் ஸ்மூத்தாக வண்டி அப்படியே ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்கும். எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது, எந்த வைப்ரேஷன் கிடையாது, எந்த விதமான ஃபியூயல் லாஸும் கிடையாது. அப்படியே ஸ்மூத்தாக அப்படியே வலிக்கிக்கிட்டு நம்மால் போவோம் அப்படி. ஆனால் என்ன, நடுவில் இந்த மாதிரி ராஜன்க தான் நிறைய நிற்கிறாங்க. அவங்க வாட்டுக்கு சல்லுன்னு உள்ள வந்துடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை பைபாஸ் மேலே ஏற போகிறோம். யார் இந்த அண்ணன் இப்படி வந்து விளையிறாரு? ஓகே, மதுரை பைபாஸ் மேலே ஏற போகிறோம். மதுரை பைபாஸை பிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஜம்முன்னு நம்ம ட்ராவலை நோக்கி அப்படியே போக வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்படியே பாட்டு கேட்டுட்டு வர்றேன். டைம் பார்த்தீங்கன்னா 7:47க்கு நம்ம மதுரை பைபாஸை பிடிச்சிருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மதுரை 48 கிலோமீட்டர் தான். பட் நம்ம மதுரையை தாண்டி முன்னாடியே சொன்ன மாதிரி திருமங்கலம் போகிறனால அது இங்கேருந்து எப்படியும் ஒரு 60 கிலோமீட்டர்கிட்ட வந்துடும். பார்ப்போம். இடையில ஒரே ஒரு ஃபியூயல் பிரேக் மீன்ஸ் அது பிரேக்லாம் கிடையாது, நிப்பாட்டெல்லாம் போடுறது கிடையாது, ஃபியூயல் போட போகிறோம். ஸோ அந்த இடத்துல நிப்பாட்டுவோம்ல, அதை தான் நான் வந்து சொல்கிறேன் பிரேக்குன்னு. இப்போ அடுத்து லெஃப்ட்டில் ஒரு ஃபியூயல் ஷாப் வரும், அங்கே நம்ம அப்படியே ஃபியூயலை போட்டு கிளம்புவோம். அப்படியே கிறிஸ்டா ஜம்முன்னு போகுது பார்த்தீங்களா, ஸ்மூத்தாக. நம்ம வந்து இப்போ 90 கிட்டே போயிட்டுருக்கோம் ஸ்பீடு. நம்ம க்ரூசிங்கே 80 to 90 தான். யூனிகார்ன் வந்து 90, 80லலாம் போனால் கிட்டத்தட்ட ப்ரீத்திங்கே பயங்கரமாக இருக்கும். நான் நிறைய அந்த வண்டியில் ட்ராவல் பண்ணிட்டேன். 29,000 கிலோமீட்டர் நான் மட்டும்தான், வேறு யாருக்கும் கொடுக்காமல் ஓட்டினேன். வேறு லெவலில் வந்து இந்த வண்டியை ஃபுல்லாக நான் டேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதே 80 to 90லாம் அப்படியே பட்டர் ஸ்மூத்தாக வண்டி போய்கிட்டே இருக்கும் யூனிகார்ன். லெஃப்ட்டில் இருக்க பாருங்கள் இந்தியன் ஆயில். எப்போயுமே மதுரை நம்ம ஊர்லேருந்து போனேன்னா இங்கே தான் வந்து ஃபியூயல் போடுவேன். ஏன்னா ஃபியூயல் நல்லாவும் இருக்கும், கரெக்டாகவும் இருக்கும். என்னடா பெரிய பள்ளமாக இருக்குது அம்மா. கிட்டு வாயா மெண்டு இப்படியே வாயில் கெட்ட வார்த்தை. ஒரு வண்டி ஓட்ட தெரியாமல் கடுப்பை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஃபியூயல் போட்டுக்கலாம். ஜிபேல தான் போடணும்.
3 லிட்ரு. 3 லிட்ரு ஜிபே. ஐடி கார்டாகவே வச்சுக்கிறீங்களா? அதை சொல்லுங்கள். ஆளுக்கு ஒவ்வொன்று எடுத்து வச்சுக்குவீங்க. 306 ரூபா தான் நினைக்கிறேன். 305 ரூபா. ஓகே. வெற்றிகரமாக நம்ம ஃபியூயலும் போட்டாச்சு. டைம் பார்த்திங்கன்னா 7:51. இன்னும் வந்து வண்டி நான் ஸ்டாப்பாக தான் பறக்க போகுது. 80 to 90, அதிகபட்சம் 85-90 தான் க்ரூஸ் பண்ணுவேன். இப்படி பைபாஸ்லாம் கிடச்சா யோசித்து பாருங்கள் எப்படி க்ரூஸ் பண்ணலான்னு. ஆனால் என்ன, இந்த மாதிரி நிறைய பேர் உள்ளே வந்துடுறாங்க. அதுதான் நமக்கு பக்குன்னு இருக்குது. சரி, ஓகே, அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. நம்ம பயணத்தை அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். மணி பார்த்திங்கன்னா 7:51. எல்லாம் போட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அப்படியே நம்ம திருமங்கலம், அதாவது மதுரையை தாண்டி திருமங்கலம் என் ஆஃபீஸை நோக்கி போயிட்டுருக்கோம். எவ்வளோ நேரத்தில் போகலான்னு பார்ப்போம். நான் ஸ்டாப்பு தான். இடையில ஏதாச்சும் பஸ்ஸு வந்து அப்படியே மறைச்சா தான் உண்டு, அதாவது டிராஃபிக் ஆனால் தான் உண்டு. மற்றபடி நம்ம சீறிக்கிட்டு போகலாம். இன்னொன்று, நான் ஃபியூயல் போடுறப்ப நீங்கள் கவனிச்சிங்களா என்னன்னு தெரில, லிட்டரில் தான் போடுவேன் எப்பயுமே. ஏன்னா லிட்டரில் போடுறது எனக்கு அதோட குவான்டிட்டி கரெக்டாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கை. ஏன்னா நம்ம காசை, அதாவது 100 ரூபா 200 ரூபா அந்த மாதிரி போடுறப்ப ஒரு 2 ml எப்படியும் குறையுதோ அப்படின்ற மாதிரி ஃபீல். நிறையா டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டேன். 100 ரூபா 300 ரூபா அந்த மாதிரி போடுறப்பெல்லாம் எனக்கு மைலேஜ் கம்மியாக கொடுக்குது. பட் நான் எப்போ வந்து லிட்டரில் போட ஆரம்பிச்சேன்னா அதுலேருந்து வண்டி மைலேஜ் உண்மையிலே சூப்பராக இருக்குது. இந்த டிப்ஸை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் கண்டிப்பாக நீங்கள் லிட்டரில் தான் போடுவீங்க. பட் லிட்டரில் போடாமல் இந்த 100 ரூபா 200 ரூபா அப்படின்னு சொல்லி அடிக்கிறவங்களுக்கெல்லாம், அப்படி பெட்ரோல் போடுறவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். உண்மையிலே லிட்டரில் போட்டால் நல்ல மைலேஜ் தருது. உங்களுக்கு எல்லாமே பக்காவாக இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா 3 லிட்ரு போட்டால் என்ன 300 ரூபா விட 5 ரூபா கூட வந்துச்சு. பட் ஆனால் உங்களுக்கு வந்து குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். 3 லிட்டருனா 3 லிட்ரு கரெக்டாக விழுகும். ஏன்னா அவங்க 3 லிட்டருன்னு வந்து அந்த மிஷினில் போடுறப்போ 3 லிட்ரு கண்டிப்பாக விழுந்து தான் ஆகும். இதே 100 ரூபான்னு போட்டால் அவங்க செட் பண்ணி வைக்கிறது தான். 300 ரூபான்னு போட்டால் அவங்க செட் பண்ணி வைக்கிறது தான். ஸோ வந்து லிட்டரில் நிறைய பேர் போடுங்க. நிறைய பேரில் எல்லாருமே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே லிட்டரில் ஃபியூயல் போடுங்க. கண்டிப்பாக பெஸ்ட்டு மைலேஜ் தரும். உங்கள் காராக இருந்தாலும் சரி, எந்த வண்டியாக இருந்தாலும் லிட்டரில் போடுங்க. இது சும்மா என்னோட ஒரு சின்ன ஒரு டிப்ஸு தான். ஓகே, அப்படியே தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டே வாங்க. கவர்மெண்ட் பஸ்லாம் அப்படியே விளம்பரத்தை போட்டு அப்படியே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது கவர்மெண்ட் பஸ்ஸா இல்லை எது விளம்பரத்துக்காக செய்யப்பட்ட பஸ் தானே தெரில. பின்னாடி ஒரு பலூனை பட்டையை கிளப்பிட்டு வருது. ஓகே, நம்ம வழி விட்டுறலாம். இந்த வண்டியை முடிஞ்சிருவோம். எப்போயுமே பைக்கோ காரோ லாரியோ ஏதோ பைபாஸில் நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்கன்னா பைபாஸே உங்கள் தான் நினச்சி நம்ம லேனை மாறக்கூடாது. இண்டிகேட்ரு போட்டு தான் எப்போயுமே நம்ம மாறணும். எனக்கெலாம் இண்டிகேட்ரு போடாமல் லேன் மாறவே மாட்டேன். ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. பின்னாடி முன்னாடி யாருமே இல்லை. மிரரில் பார்த்துருவேன் முன்னாடி யாரில் பின்னாடியே இருக்குன்னா கூட ஓகே மாறினா நம்ம மாற்றிக்கலாம். பட் பின்னாடி கார் நிறையா வருது, இல்லை ஒரு கார் வருது, ஒரு பைக் வருது, முன்னாடி ஏதாச்சும் போகுதுன்னா லேன் மாறுறப்ப இண்டிகேட்டர் கண்டிப்பாக நீங்கள் போட்டு தான் மாறி ஆகணும். அப்போ தான் நமக்கு சேஃபு, பின்னாடி வர்றவங்க முன்னாடி வர எல்லாருக்குமே சேஃபு. ஓகேங்களா? இதே கொஞ்சம் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். பண்ணாதவங்க பண்ணுங்கள். இடையில இந்த பிரேக்ஸ், இந்த என்னது இடையில இந்த வருன்னு இருக்க கூட போட்டு தான் நம்மளை உசுரை வாங்குறாங்க. மட அடிக்குது பைக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:57. நம்ம ஃபியூயல் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிஷம் ஆச்சு. 6 நிமிஷத்தில் நம்ம கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். வண்டி 90லே தான் க்ரூஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் என்னோடய டெஸ்டினேஷனை போய் அடையிறேன்னு.
சுசுக்கியில் ஒரு செம்மையான காருங்க, கிராண்டு விட்டாரா. லுக்கே செம்மையாக இருக்குது, வண்டி செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓட்டியிருக்கேன். பாரு ஸ்விஃப்ட்டு அடி பட்டைய கிளம்பி போயிட்டுருக்கா. அப்படி சூப்பரில் ஸ்விஃப்ட்டு தாயா. ரெண்டுமே மாருதி தான். பட் ஆனால் ஒரு ப்ரீமியம், ஒரு நல்ல ஒரு எஸ்யூவினா கிராண்டு விட்டாரா செம்மையாக இருக்கும். பைபாஸில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போலீஸ் செக்கிங் இருக்கும். ஏதாச்சும் அப்நார்மலாக இருந்தால் செக் பண்ணிடுவாங்க இந்த இடத்துல. பட் நம்ம எப்பயும் போல் பறந்துகிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம தான் ப்ராப்பராக எல்லாமே கரெக்டாக போகிறோமே. அதாவது பைக்கை வெளியே எடுத்துகிட்டு வர்றீங்க அப்படின்னாலே பைக்கோட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் பக்காவாக கையில் வச்சுக்கோங்க. லாங் ரைடு போகிறோமோ, 50 கிலோமீட்டர் போகிறோமா, 100 கிலோமீட்டர் போகிறோமா, அதெல்லாம் நோ மேட்டர். 10 கிலோமீட்டர் போனால் கூட பைக்கில் இருக்க டாக்குமெண்ட்டு, உங்கள் லைசன்ஸு எல்லாமே பக்காவாக வச்சுக்கோங்க கையில். அதே மாதிரி ஹெல்மெட் போட்டுக்கோங்க. யாரும் நம்மளை எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. ஃப்ரீயாக நம்ம க்ரூஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். எந்த விதமான ஸ்ட்ரெஸ் இல்லாமல் போகணும் நிம்மதியாக. ஸோ எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். என்னடா ஆரம்பத்தில் வந்து அட்வைஸாக பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்காதீங்க. இது மொதல் வீடியோ. நான் எப்படிலாம் வந்து பைக் ஓட்டுவேன், என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன்றத ஒரு சின்ன சின்ன டிப்ஸாக சொல்லிகிட்டு இருக்கேன். பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பிடிச்சா பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ரொம்ப நேரமாக அந்த கிராண்டு விட்டாரா நம்ம முன்னாடியே போயிட்டுருக்கு. ரொம்ப க்ரூஸ் பண்ணி அவனும் போவான்னு பார்த்தா போகலை. லாரி போகுது, யாருன்னு தெரில. சைனில் போகிற தலைவர் விளப்பறை கொடுத்துருக்கா. அப்படி இண்டிகேட்டர் போட்டாச்சு, பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணியாச்சு. இதுதான் கரெக்டான மெத்தடு. ஏன்னா பின்னாடி கார் அது நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இண்டிகேட்டர் போட்டு நம்ம லேன் மாறணும். நம்ம ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 90ல் க்ரூஸ் பண்ணலான்னு பார்த்தா 90 தாண்டி தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ரோடு உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குல்ல, ஓட்டுறதுக்கே செமையாக இருக்குது. இப்போ அப்படியே கிராண்டு விட்டாரா அப்படியே நம்மளை கிராஸ் ஆகும் பாருங்களேன். அப்படியே அந்த வண்டியோட அழகை பாருங்கள். நான் லைட் அப்படியே ஸ்லோ பண்ணுறேன். ஸ்லோ பண்ணலைனாலும் அது போயிடும். பட் இருந்தாலும் டக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக சொல்கிறேன். அப்படியே ரைட்டில் பாருங்கள், அப்படியே ப்ளூ கலர் பளபளன்னு வண்டி அப்படியே செம்மையாக போகுது பாருங்கள். கிராண்டு விட்டாரா செம்மையாக இருக்குங்க. ஆள் அப்படியே நிதானமாக க்ரூஸ் பண்ணி போகிறாரு. வண்டி அப்படியேட்டு ரொம்ப விரட்டாமல். எனக்கு தெரிஞ்ச நம்ம வண்டி ஒரு 90ல் போதும், அந்த வண்டி 100ல் போகும். 100 இல்லை 110 அந்த மாதிரி போகும். ரிலாக்ஸாக போகிறார் மனுஷன். ப்ராப்பராக இண்டிகேட்டர் போட்டு லைன் மாறுறாரு. செம்மங்க. கிராண்டு விட்டாரா டெம்பிள் சிட்டி போகிறா. அப்படி நல்லா சாப்பிட்டு வாங்கினே. மதுரை டெம்பிள் சிட்டி. எவ்வளோ கார் நிற்கிது பாருங்கள். செம்ம பிஸ்னஸ் போங்க டெம்பிள் சிட்டிக்கு. இந்த திண்டுக்கல் டு மதுரை பைபாஸில் இந்த 2 இடத்துல இந்த மாதிரி சர்வீஸ் ரோடில் பிரித்து விடுவாங்க, டைவர்ஷன் பண்ணி விடுவாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே பார்த்துக்கிட்டு இருக்கேன். போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பைபாஸில் ஒரு ரோடு டக்குன்னு போட மாட்டுறாங்க. அங்கே பாருங்கள், ஒர்க்கு போயிட்டு தான் இருக்குது. இது நான் யாரையும் தப்பு சொல்லலை. ஆனால் ஏன் இவ்வளோ நாள் ஆகுதுன்னு எனக்கும் தெரில. கார்காரண்ணே ஒரு சைடு போனேன், நாட்டுக்கு நடு ரோட்டில் போக பிரித்து விட்றாங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு அப்படியே லேக் ஆகுது, கொஞ்சம் நேரம் டிலே ஆகிடுது. இதிலே எப்படி ஒரு 5 நிமிஷம். கார்லாம் வந்தால் 10 நிமிஷம் டிலே ஆகிரும். பைக்னால் கூட பூந்து போயிடுவோம் அந்த மாதிரி. ஆனால் கார்லாம் அந்த சைடு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், 10 நிமிஷம் டிலே ஆகிரும். அது இந்த சர்வீஸோட ஒழுங்காகவும் இருக்காது. இங்கே பாருங்கள், அப்படியே உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரில, ஒரு மாதிரி அப்படியே கொல வளான்னு ஏறி இறங்கி தான் இருக்கும். அப்படியே பயந்துக்கிட்டே ஓட்டணும், எப்படா கவுத்து விடுன்ற மாதிரி. சர்வீஸோட முடிஞ்சு பாருங்கள். இந்த பைபாஸை போட மாட்டுறாங்க, அந்த பாலத்தை. இதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொன்று ஒரு சர்வீஸ் ரோடு வருங்க. அந்த இடத்துல இப்படி தான் பால வேலை பார்த்துட்ருக்காங்க. 2 இடத்துல லேக் ஆகும். நான் சொன்ன மாதிரி இந்த பைபாஸில் 2வது டைவர்ஷன் போட்டிருக்காங்க பாருங்கள்.
இது கிட்டத்தட்ட ஓரளவு இந்த ரோடை முடிச்சிட்டாங்க. நான் முன்னாடி லாஸ்ட் டைம் வர்றப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த சர்வீஸோட விட்டுருக்காங்க பாருங்கள். இதுவும் அப்படி தான். இந்த இதுக்குள்ளே இறங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஆப்போசிட்டில் ஆட்டோ வரும், பஸ்ஸு வரும், லாரி வரும், எல்லாமே வரும். இந்த இடத்துல பைக்கில் ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவாயிரும். அதே மாதிரி காரில் வந்தீங்கன்னா 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கூட ஸ்லோவாயிரும். ஸோ டக்குன்னு இந்த பாலத்தில் கட்டி முடித்து ஓப்பன் பண்ணி விடுங்கப்பா, ஃப்ரீயாக போகிறோம். அப்படியே லாரிக்காரனே சைடு வாங்குறாரா, ஏன்னா ஆப்போசிட்டாக டக்குன்னு வருவாங்க. நம்ம தான் போகிறா, சண்டை போட்டுக்கிறாங்கப்பா 2 பேரும். சரி ஆறு அடிச்சு அவர் போகிறாங்கள. நமக்கு ஒரு எலி கேப் கொடுத்தீங்கன்னா நான் அப்படியே பூந்துருவேன். ரைட்டு, எலி கேப் கொடுத்தாங்க. ஏன்னா கிறிஸ்டாவை தாண்டி போக முடியாது, டக்குன்னு அவர் உள்ளே வந்துடுவார். பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி செம்ம டிராஃபிக் ஆகுது பாருங்கள் இந்த இடத்துக்குள்ளே. அந்த மாதிரி 2 லாரி போய் அடைச்சிக்கிறோம். அறாவே டல டேய், எல்லாருமே மெதுவாக தானே போகிறாங்க. உனக்குன்னு ஆறனு பின்னாடி அந்த ஈச்சரு. ரெண்டு லாரி வந்து அடைச்சிக்கோங்க. அந்த மாதிரி நம்ம அப்படியேண்டு வரணும், மெதுவாக அந்த லாரி பின்னாடியே போகணும். இந்த இடத்துல ஒரு லாரி கோவம் வந்து அடித்து வேகமாக போயிட்டாரு, இந்த லாரி மெதுவாக போகுது. நம்ம ஒரு வழியாக ஓரளவு டிராஃபிக்கை கிளியர் பண்ணிட்டோம். லாரிக்காரனே எப்படி ஆப்போசிட்டில் எப்படி வராங்க பார்த்தீங்களா? ரொம்ப டேஞ்சரான ரோடு. இப்போது அந்த டிராஃபிக்கை கிளியர் பண்ணிவிட்டு மறுபடியும் பைபாஸில் ஏறிவிட்டோம். இதுக்கப்புறம் எந்த விதமான தடையும் கிடையாதுங்க. நம்ம வாட்டுக்கு நேராக நான் போகிற டெஸ்டினேஷன், அதாவது என்னோடய ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் வந்து ஒரே ரோடு தான். இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து எப்படி ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும். பார்ப்போம், 35-40 வரும். எவ்வளோ நேரத்தில் போகிறோன்னு பார்ப்போம். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா 7:35 கிளம்பணும், நான் ஸ்டாப்பாக வர்றோம். பெட்ரோல் மட்டும் இடையில போட்டோம், அதில் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. இப்போ 7:35 கிளம்பி 8:10 ஆச்சு. கிட்டத்தட்ட நம்ம எப்படியும் ஒரு 50 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருப்போம். மீதி ஒரு 30-35 கிலோமீட்டர் இருக்குது. வாங்க பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமையலூர் பிரிவு, அதாவது மதுரை என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். நேராக போய் அப்படியே லெஃப்ட்டில் போனோம்னா சமையலூர் வந்துடும். அங்கேருந்து மதுரை 12 கிலோமீட்டர் தான். பட் நம்ம வந்து சமையலூருக்குள்ளேலாம் போக போகிறது கிடையாது, நேராக பைபாஸ் தான். பைபாஸில் தான் நம்ம ஆஃபீஸு. நம்மளாச்சும் வழி விடுறா. இப்படியே நம்ம நேராக லெஃப்ட்டில் போனோம்னு வச்சுக்கோங்களேன், சமயநல்லூர் அப்படியே மதுரை டவுனுக்குள்ளே போயிடும், சிட்டியில் போயிடும். பட் நம்ம வந்து அப்படியே பைபாஸில் தான் பறக்க போகிறோம். ஏன்னா திருமங்கலம் நேராக போனால் திருமங்கலம் தான். மீன்ஸ் நேராக போய் ரைட் எடுத்தால் திருமங்கலம். இங்கேருந்து எப்படி ஒரு 25 கிலோமீட்டர் கண்டிப்பாக வந்துடும். இந்த ரோட்டில் இப்போ வந்து மதுரையை தாண்டி, இந்த மதுரை அலங்காநல்லூரை தாண்டி, இந்த ரோட்டில் மதுரை சமையலூர் அந்த பிரிவை தாண்டி நீங்கள் இங்கிட்ட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரைட் லைனில் போகாதீங்க. நடுவில் ஃபுல்லாக பள்ளமாக தான் இருக்குது. இந்த பள்ளம் வண்டியை நல்லா உலட்டும். ஸோ நம்ம பார்த்து தான் போகணும். இந்த மாதிரி ஏதாச்சும் லாரி டக்குன்னு வந்தால் மட்டும் நீங்கள் ரைட் லைன் எடுத்து போங்க. மற்றபடி இந்த ரைட் லைன் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், நான் போகிறேன் பாருங்கள், அதெல்லாம் பள்ளம் தான். நடுவில் ஃபுல்லாக அந்த ரைட் சைடில் அந்த ஃபுல்லாக பள்ளமாக இருக்கும், வண்டி உலட்டும். ஸோ இப்படி போங்க. கிட்டத்தட்ட எப்படி இது ஒரு 30 கிலோமீட்டர் வரைக்கும் கண்டினியூ ஆகும். உங்களுக்கு தெளிவாக இந்த இதை காமிக்கணும்னா அந்த எல்லோ கோடு போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த இடத்துல அப்படியே நடுவில் பார்த்தீங்கன்னா பள்ளமாக இருக்கும். அந்த தெரியுது பாருங்களா? கேமராவில் தெரிய வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், கண்ணுக்கு நல்லா தெரியும். இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 8:16. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 55-60 கிலோமீட்ரு கிராஸ் பண்ணிட்டோம். இன்னும் இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்ரு கண்டிப்பாக வரும். ஸோ அதை எவ்வளோ நேரத்தில் கிடக்குறோன்னு பார்ப்போம். கரெக்டாக வீட்டில் 7:35 கிளம்பணும்.
8:16 பார்த்துக்கலாம், கால்குலேட் பண்ணிக்கோங்க எவ்வளோ நேரம் ஆச்சு. 8:35 வந்தால் தான் 1 மணி நேரம். இன்னும் நமக்கு 1/4 மணி நேரம் பெண்டிங்கில் இருக்குது. 3/4 மணி நேரம் தான் ஆயிருக்கு. இத்தனைக்கும் இடையில ஃபியூவலுக்கு ஒரு 5 நிமிஷம் நிப்பாட்டிட்டோம். யுனிகான் அப்படியே இவ்வளோ தூரம் அப்படியே வருது பாருங்கள், 55-60 கிலோமீட்டர். இதெல்லாம் அதுக்கு ஒரு கிலோமீட்டரே கிடையாது யுனிகானை பொறுத்தளவுக்கு. சப்பையாக சாப்பிட்டு போயிடும். அப்படி இருக்குது வண்டி. ரன்னிங் ஆக அப்படியே வண்டி ஸ்மூத் ஆகுது. ஃபுல்லாக ரன்னிங்லாம் ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. பிக்கப் ரன்னிங்கில் பட்டையை கலப்போம். அப்படியே மிஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே 2 சைடு மிஸ்ட்டு. எக்ஸ்பீரியன்ஸே வேறு மாதிரி இருக்குது. மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8:30 ஆக போகுது. 8:17 மாதிரியா இருக்குது. மற்ற டைம்னா வெயில் அடி பட்டையை கிளப்பிகிட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் மிஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா குளம், என்ன குளம்னே தெரில. ஆனால் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ரோட்டை ஒட்டி, அதுவும் பைபாஸை ஒட்டி. ஹெவி லோடு எவ்வளோ வேகமாக போகிறாங்க வருங்க. அப்படியே ஹெட்செட்டில் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு, பார்த்தா தெரியும். அப்புறம் இருக்குங்க ஃபீலிங்கு. ட்ராவலு அப்படியே ஒரு மாதிரி குளிர், மிஸ்ட்டு. அதுவும் நம்ம பெஸ்ட்டு யுனிகானு வேறு லெவலுங்க ஃபீலிங்கு. உண்மையிலே அப்படியே பாட்டை சுகமாக கேட்டு எந்த விதமான வைப்ரேஷனும் இல்லாமல் அப்படியே பாருங்கள். ஒரு கை விட்டாலும் ஜம்முன்னு ஸ்டேபிளாக போயிட்டே இருப்போம். அப்படி எவ்வளோ எதிர்காத்தடிக்கட்டும் நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாது. வண்டி அவ்வளோ ஸ்டேபிளாக கிழிச்சிக்கிட்டு போகும். எப்படி தான் இந்த யுனிகானை டிசைன் பண்ணாங்கன்னே தெரில. வேறு லெவலுங்க யுனிகான். இங்கே பாரு 90ல் போகுது. அப்படியே இந்த க்ரூஸ் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த கையை வச்சுருக்கிறேன். இல்லை ஆட்டோ க்ரூஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே விட்டு ரிலாக்ஸாக உட்காந்துருவேன். வண்டி அப்படியே கத்தி பிடிச்ச மாதிரி போகுது பாருங்கள். செம்ம ஃபீலுங்க. டக்கு டக்கு இந்த குருதி கொட்டஞ்ச பொய்யாப்பலாம் அந்த படம் தான் ஓடுது. இது வந்து தரவா டங்கனக்குன்ன குருவி கொட்டஞ்ச பொய்யாப்பலாம் கொண்டு வந்து தரவா கண்ணி பொண்ணு தேலைக்கு சுண்ணாம்பு தான் தரவா. எஸ்ன்னா எஸ்ன்னு சொல்லு, நோவுன்னா நோவுன்னு சொல்லு. எஸ்ன்னா எஸ்ன்னு சொல்லு, நோவுன்னா நோவுன்னு சொல்லு. ஏய் அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்களா ஏதோ ஒரு மலை, நம்ம திண்டுக்கல்லில் இருக்க மலை கோட்டை மாதிரி. அதாவது பாறைகளால் உருவான மலை. செம்மையாக இருக்குது பாருங்கள். நானும் நிறைய டைம் வர்றப்பெல்லாம் அந்த மலையில் ஏறி பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் சண்டே இந்த மாதிரி டைமில் இந்த மலை ஏறணுங்க கண்டிப்பாக. எனக்கு பேசிக்காகவே இந்த மலை ஏறுறது, இந்த மாதிரி ட்ரெக்கிங் பண்ணுறதா ரொம்ப பிடிக்கும். பார்ப்போம். நம்ம சேனலில் காட்டக்கூடாதுன்ற ஒரு இதில் இருக்கேன். பட் ஆனால் நீங்கள் அதெல்லாம் காமிக்கலாம், அந்த மாதிரி விளாக்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக பண்ணத்தான் ரெடி. ஏன்னா நம்ம சும்மா பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிக்காமல் போட்டது வேஸ்ட்டு. ஸோ பார்ப்போம். இந்த காரில் பாருங்கள் பெட்ரோலோட இது ஓப்பனில் இருக்குது. எங்கே பெட்ரோல் போட்டாருன்னு தெரில, ஓப்பனில் இருக்குது, க்ளோஸ் பண்ணாமல் இருக்குது. இதனால் எதுவும் பாதிப்பா? ஓப்பனில் இருந்தால் எதுவும் பிரச்சனை வருமானு தெரியல. வேணால் சொல்லிவிட்டு போயிடலாம். அதனால் ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ அவர் இறங்கி க்ளோஸ் பண்ணிக்கட்டும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, லெஃப்ட்டில் ஒரு பாறை தெரியுதுன்னு. இங்கே தெரியுது பாருங்கள். ஏதோ அந்த பாறையில் எடுத்து அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது. இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 8:23. நம்ம கிட்டத்தட்ட நம்மளோட டெஸ்டினேஷனை நெருங்க போகிறோம். இன்னும் நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி 1 மணி நேரம் ஆகலைங்க. கிட்டத்தட்ட பொதுவாக மதுரைக்கு வரணும்னாலே 1 மணி நேரம் ஆகும். நம்ம இன்னும் மதுரையும் தாண்டிட்டோம். கிட்டத்தட்ட அந்த சமையல் பிரிவையும் தாண்டிட்டோம். தாண்டி 1 மணி நேரம் ஆகலை. 8:23 தான் ஆகுது. இந்த மாதிரி கிராசிங்லாம் கிராஸ் பண்ணுறது ரொம்ப டேஞ்சருங்க. அதுவும் காலை டைம்லலாம் சல்லு கிராசிங்கில் உள்ளே வருவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும். வேகமாகவும் இருக்கணும், விவேகமாகவும் இருக்கணும். நம்ம ஸ்பீடு எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம். மேலே காமிப்போம். யுவர் ஸ்பீடு என்னடா எனக்கு மட்டும் காமிக்கல. போங்கடா. அவ்வளோதாங்க. கிட்டத்தட்ட ஒரு
500 மீட்டர் கூட இல்லை, நம்ம டெஸ்டினேஷன் வந்துவிட்டோம். நான் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் வந்துருச்சு. எந்த ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறேன், எங்கே வேலை பார்க்குறேன் அப்படின்றதெல்லாம் தெரிய வேணாம். பட்டு சொல்ல விரும்பணும் இல்லை, எதுக்கு தேவையில்லாமல் அதை சொல்லிக்கிட்டு யூடியூப் சேனல் அது ஒரு காமனான சோசியல் பிளாட்ஃபார்ம் அதெல்லாம் சொல்ல தேவையில்ல. ஸோ நான் வந்துட்டேன். இங்கே இருக்க ஒரு கம்பெனி, அதாவது பிரான்ச் கம்பெனி இது, அங்கே தான் ஒர்க் பண்ணுறேன். கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் வந்து 7:35 கிளம்பணும். இங்கே பார்த்தீங்கன்னா 8:25 தான். இத்தனைக்கும் நம்ம இடையில ஃபியூயலுக்கு ஒரு 5 நிமிஷம் நிப்பாட்டணும். அப்படி பார்த்தாலுமே 8:25 நம்ம வந்துவிட்டோம். 1 மணி நேரம் கூட இல்லை. கிட்டத்தட்ட 75லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பார்ப்போம், இங்கே நிற்போம். இந்த இடத்துல இன்னும் ஒரு எண்டிங்கை முடிச்சுருவோம். கிட்டத்தட்ட நம்ம 1 மணி நேரம் கூட ஆகலை. ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் இடத்துக்கு வந்துட்டேன். இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு யூனிகான் ட்ராவல் வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரவீன்குமார். பாய் யூடிஆர் டீம்.